ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ப்ளம் கேக். வாங்க பார்க்கலாம். 3 ஆரஞ்சு பழத்தை எடுத்து அதை நல்லா புழிஞ்சுக்கோங்க. அடுப்பை பற்ற வச்சு அதில் 1 கப் சுகரை சேர்த்து அதை லோ ஃப்ளேமில் மெல்ட் பண்ண விட்டுருங்க. 1/2 கப் தண்ணி ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ அதில் ஆரஞ்சு ஜூஸை வடிகட்டி போட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் பாதாம், முந்திரி, திராட்சை, பிஸ்தா, கருப்பு திராட்சை, ஃப்ரூட்டி டூட்டி, பேச்சை பழம், ஆரஞ்சு தோலை எடுத்து நல்லா கட் பண்ணி அதில் போட்டுக்கோங்க. ஒன் பவுல் எடுத்து அதில் 2 முட்டை உடைச்சி போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அரை கப் சுகரை எடுத்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஐம்பது கிராம் பட்டரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வெனிலா எசன்ஸாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸி ஜாரி எடுத்து அதில் 2 ஸ்பூன் சுகரை சேர்த்து 2 பட்டை, 3 லவங்கம், அப்புறம் அதில் ஏலக்காய் தூள், அப்புறம் மேதா சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. 1 கப் மேதா, 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா. மிக்சியில் அரைச்சி வச்ச பவுடரை சேர்த்து நல்லா ஜலிச்சிக்கோங்க. அதை எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த ட்ரை ஃப்ரூட் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டூ ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க. ஒரு கடாய் வச்சு அதை 10 நிமிஷம் சூடு பண்ண விட்டுருங்க. உங்களுக்கு பிடிச்ச ட்ரை ஃப்ரூட் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதை ஒரு சைடாக வச்சுக்கோங்க. ஒரு ரவுண்ட் ஷேப் கேக் டீனை எடுத்து அது மேலே எண்ணெய் தடவி, அது மேலே பட்டர் பேப்பர் போட்டு அது மேலே எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ண பேட்டரை எடுத்து அந்த கேக் டீனில் போட்டு அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு சைடாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச ட்ரை ஃப்ரூட் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். 30 நிமிஷத்துக்காக அந்த கேக் டீனை உள்ளே வச்சிடுங்க. 40 நிமிஷம் கழித்து பாருங்கள். அப்படி கேக் ஒட்டிட்டு வந்துச்சுன்னா கேக் இன்னும் ரெடி ஆகலை. கேக் அப்படி ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக்கு ரெடி. பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.